மக்களே, முன்னாடி காலையில் எனக்கு வேலை கொடுத்துருக்கா. மிளகா வந்து காய வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மிளகா அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே மல்லி காய வச்சுருக்கோம். மல்லி வந்து அரைக்கணும் காய வச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் துணிகள்லாம் இருக்குது, அது கொஞ்சம் துவைக்க சொல்லியிருக்காங்க, அதையும் துவைச்சி கொடுக்கணும். இப்படி தான் டெய்லி வந்து ஓடிட்டுருக்கு. நம்ம சேனலுக்கு தான் புதுசாக எல்லாம் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டு தோட்டத்தை பார்ப்போம் வாங்க. வீட்டு தோட்டம் இதாங்க. இந்த ஒரு பெரிய தொட்டியில் நம்ம வந்து செடி, மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம். தக்காளி செடி நல்லா வளர்ந்துருக்கு. அந்த சைடு ரோஸ் இருந்துச்சு, ரோஸ்லாம் வெட்டியாச்சு. அடுத்து வெண்டைக்காய் செடி கொடி வந்திருக்கு. வெண்டைக்காய் வரப்போகுது. அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ செடி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை வச்சோம். கருவேப்பிலை சரியாக எந்திரிக்கலை. அதுக்கப்புறம் பாவக்காய் செடி பாருங்கள், கொடி விட்ருக்கேன், கொடி வருது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. இப்படியே தாங்க ஓடிக்கிட்டுருக்கு. இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம். இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. விதை போட்டால் இன்னும் எந்திரிக்கலை, அது என்னன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு சட்டி வச்சுருக்கோம், பெரிய சட்டி. இந்த சட்டியில் கருவேப்பிலை செடி ஒன்று வச்சேன், அதுவும் முளைக்கலை. கீழே வந்து கீரை செடி போட்டேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு முளைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அதாங்க இப்படியே ஓடிட்டுருக்கு நம்ம வீட்டில். என் பொண்டாட்டி துணியெல்லாம் துவைச்சி காய வைங்கன்றாங்க. அதனால் நம்ம துணி துவைக்க போகிறோம். கொஞ்சம் துணியை துவைச்சி துணி காய போட்டேன். பிள்ளைங்க துணி வாங்கி பாருங்கள், பிள்ளைங்க துணியெல்லாம் காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் துணி கிடக்குது. இப்படி தான் பொழப்பு ஓடிட்டுருக்கு. துணியை துவைச்சி இதையும் காய போடணும். மிளகாலாம் உங்கள்கிட்ட சொன்னேன் முன்னாடியே, காய வைக்கணும். மல்லியும் காய வைக்கணும். மல்லி அங்கே இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்.